வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெபிள் மூன் அப்படின்ற ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த படத்தை ஆக்சுவலாக 2 பார்ட்டாக எடுத்திருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் எ சைல்ட் ஆஃப் ஃபயர் அப்படின்றது தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தை ஜாக் ஸ்னைடர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் வேற யாரும் இல்லை, 300, மேன் ஆஃப் ஸ்டீல் இந்த மாதிரி தரமான படங்களை கொடுத்த ஒரு டேரக்டர். அதனாலே இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அப்படின்றது அதிகமாக தான் இருக்குது. இந்த படம் ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்பேஸ் ஃபேண்டசி ட்ராமா அப்படின்ற மாதிரியான ஒரு தீமில் தான் எடுத்திருப்பாங்க. அதுவும் வித்தியாசமான நிறைய பிளானட்ஸை வந்து இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட மெயின் பிளானட்டான மதர்லேண்ட் அப்படின்ற ஒரு பிளானட்டை இதுக்கு முன்னாடி ஒரு ராஜா ஆண்டுட்டு இருப்பாரு. அந்த ராஜா கிட்ட இருந்து பெலிசெரியஸ் அப்படின்ற ஒரு சர்வாதிகாரி கைப்பற்றி அதை வந்து ஒரு விதமான மிலிட்டரி பிளானட் மாதிரி மாற்றி வச்சிருப்பாரு. அதுலேயுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்மி ஒன்று ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஆர்மியோட வேலை என்ன அப்படின்னா, அதை சுற்றி இருக்கக்கூடிய பிளானட்ஸுக்கெல்லாம் போய் அவங்களோட வளங்கள் எல்லாம் திருடிட்டு அந்த மக்கள் எல்லாம் வந்து கொடுமைப்படுத்துறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இவங்க வீடு அப்படின்ற ஒரு பிளானட் போறாங்க. அந்த பிளானட்ல தான் வந்து நம்ம படத்தோட ஹீரோயினான கோரா அப்படின்றவங்க இருப்பாங்க. சோ இந்த கோரா இந்த ஆர்மிக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஆர்மினால ஆல்ரெடி பாதிக்கப்பட்ட நிறைய ஃபைட்டர்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணி ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்றாங்க. சோ அந்த பயணம் எப்படி போகுது அண்ட் இந்த ஆர்மிக்கு அகைன்ஸ்டா எப்படி ஃபைட் பண்ணாங்க, கடைசியா வின் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவா படுறது இந்த படத்துல இவங்க காட்டக்கூடிய அந்த ரெபிள்ஸ் தான். ஆக்சுவலா இந்த படத்தோட டைட்டிலே ரெபிள் மூன் அப்படின்னு தான் வச்சிருப்பாங்க. கிளர்ச்சியாளர்கள் வெர்சஸ் சர்வாதிகாரிகள் அப்படின்ற மாதிரியான ஒரு வார் தான் இந்த படத்தோட தீமே. ஸோ இதில் காட்டக்கூடிய கிளர்ச்சியாளர்களை பயங்கர பவர்ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஒருத்தருக்கும் ஒரு ஸ்கில் இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் அவங்களை ரெக்ரூட் பண்ணக்கூடிய அந்த சீன்ஸாக இருக்கட்டும், அந்த சூப்பர் பவர்ஸ் அவங்க காட்டக்கூடிய சீன்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் அந்த பிளானட்ஸை காட்டினது அப்படின்றதுமே வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு. சொல்லப்போனால் அந்த பிளானட்டில் நிறைய விஷயங்கள், அதாவது பொருட்கள்ல இருந்து அவங்களோட வாழ்வியல் வரைக்கும் எல்லாமே பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும். ஒரு சின்ன கன் பார்த்தீங்கன்னா கூட அவங்க வித்தியாசமான ஒரு கன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் விஷுவலாகவுமே பயங்கர ஸ்டன்னிங்காக வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் மெயின் கேரக்டராக வரக்கூடிய அந்த கோராவோட பேக் ஸ்டோரி அப்படின்றது கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆல்சோ இந்த கதையில காட்டக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்சஸ் அப்படின்றது எல்லாமே தரமாக தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஒரு வித்தியாசமான ஒரு வார் அப்படின்ற மாதிரி தான் வந்து இதில் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இதில் ஒரு லாஸ்ட்ல ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சீன் ஒன்று காட்டுவாங்க. அந்த சீனுமே வந்து உண்மையிலேயே வந்து பயங்கர பிரமிப்பாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு படமாக தான் இந்த படம் அமைஞ்சிருந்துச்சு. பட் பிரச்சனை என்னன்னா, இந்த பார்ட் 1ல ஜஸ்ட் வந்து ஒரு ஆஃபீஸர் அண்ட் கேங்க்கு அகேன்ஸ்டா போராடக்கூடிய அந்த வார் மட்டும் தான் இதில் காட்டியிருப்பாங்க. மெயின் தலை கூட மோதுறது அப்படின்றதெல்லாம் பார்ட் 2க்கு வச்சிருக்காங்க. அதனாலேயே ஒரு சின்ன இன்கம்ப்ளீட்னஸ் அப்படின்றத உங்களால உணர முடியும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து அந்த ரெக்ரூட் பண்ணக்கூடிய சீன்ஸ் அப்படின்றதெல்லாம் ரசிக்கிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப லெங்தியா அதுல கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலுமே இருக்கதான் செஞ்சுச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட ட்ரிகர் பாயிண்ட்ஸ், அதாவது இந்த இடத்துல எல்லாம் பிரச்சனை வெடிக்க போகுது அப்படின்ற மாதிரியான மொமெண்ட்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா தான் இருந்துச்சு. அதுலயுமே ஏதாவது புதுமையா பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். பட் ஓவரால் ஒரு டீசென்டான படம் இது. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. இதுல அடல்ட் கண்டென்ட் அப்படின்றதெல்லாம் பெருசா இல்ல. மேபி பார்ட் 2ல நிறைய விஷயங்களை டிஃபரெண்டா காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.